Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டோங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன பிரசாதம் பண்ணேன் எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பிரசாதத்துக்கு 2 கொல்கட்டை தான் செய்ய போகிறேன். 2 விதமான பூர்ண கொல்கட்டை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுதான் கொல்கட்டையோட மாவு. நான் இங்கே கடையில் வாங்கி மாவு யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் தான் அரைச்சி பண்ண போகிறேன். நான் இங்கே 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அரிசி ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு பூர்ணத்துக்கு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நான் இங்கே பூர்ண கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சாச்சு. அரிசி கொழுக்கட்டைக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுண்டலுக்கு வெள்ளை கொண்டக்கடலை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொண்டக்கடலை ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். ஸோ நான் அதை முன்னாடியே கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை அந்த தண்ணியோடையே நம்ம உள்ளே அப்படியே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும்னு தேவை கிடையாது. பருப்புக்கு மேலே 1 இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம 5 விசில் விட்டு நல்லா பூ போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வெந்து வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூர்ணத்துக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கிட்டேன். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் உருகி வரதுக்குள்ளே நமக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு பாதி அரிசியை ஒரு டைம் சேர்த்திட்டு அடுத்த பாதி அரிசி இன்னொரு டைம் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொல்கட்டை மாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு அரைக்கிறதுக்கு தண்ணியில் அளவு கிடையாது. தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. மாவு கண்டிப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக இல்லைன்னா நம்ம கொல்கட்டை கண்டிப்பாக நல்லா வராது. ஸோ அதை மட்டும் ரொம்ப கவனித்து பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வெல்லமும் நல்லா உருகி வந்துருச்சு. எந்த பாகும் வைக்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் இது மெல்ட் ஆனால் போதும். இப்போ வெள்ளை பாகத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வச்சுருக்கேன். வெல்லம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் 2 கப்பு சேர்த்திடலாம். இதோட நல்லா கலந்து விடுங்க. இது தேங்காயும் வெள்ளைப்பாகும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர டைமில் நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம பூர்ணத்தை இன்னொரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொல்கட்டையில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சூடாக கம்ப்ளீட்டாக ஆறணும். அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு.
நம்மளோட பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதுதான் கரெக்டாக பதம். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட பருப்பு. வந்து இங்கே 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து இப்போ வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா உருகி வரணும். உருகி வந்ததுக்குள்ள இதை ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெல்லம் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஃபுல்லு கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை வந்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். இப்போது நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டி சேர்த்திக்கலாம். அதோட இப்போ அரைச்சி வச்ச பருப்பையும் சேர்த்திட்டு நான் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் வெல்லம், அதே மாதிரி 1 கப் தேங்காய் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரணும். இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஏலக்காய் பொடி, நெய்யும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கைவிடாமல் நம்ம கலந்து விடணும். ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கிறனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்மளோட பூர்ணம். இப்போது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆறினோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துறதுக்கு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் கொஞ்சம் உப்பும் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்திக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை ஃபுல்லுமே செஞ்சு முடிக்கணும். மாவு வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வெந்து வர வரைக்கும் நம்மளோட ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக லோவில் தான் இருக்கணும். நம்ம மாவை கிளறிட்டே இருக்கும் போது நமக்கு அடியில் வந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியில் கூட மாவு ஒட்டி இருக்கு. ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், முன்னாடி விட மாவு வந்து இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஃபுல்லும் கை விடாமல் கிளறுங்க. இப்போது முன்னாடி விட இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இதே மாவை வச்சு நீங்கள் வந்து இடியாப்பமும் செஞ்சாலும் சூப்பராக வரும். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம கரண்டி வச்சு கிளறும் போது எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். நல்லா ரெடி ஆகிடும். இப்போது நம்ம மாவு வெந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நல்லா கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், நம்ம மாவு வந்து அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அப்படியே ஒரு மூடி போட்டு அந்த மாவை ஆற வைக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்திட்டு இதோட தேவையான அளவு தண்ணி, உப்பும் சேர்த்திட்டு நான் 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மாவு வந்து இப்போது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக டவ்வாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ என்ன பண்ணோன்னா, மாவை வந்து ரெடி ஆகிடுச்சு. காய விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. காஞ்சிருச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிரும். அதனால் இப்போது நான் அந்த மாவை வந்து கேசரோலில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலும் வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நம்மளோட சுண்டல். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கணும். உருட்டிட்டு இந்த 2 விரலால் மாவோட சென்டரை பிடிச்சிட்டு மித்த 2 விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா தின்னாக நம்மளுக்கு சைடு வர ஆரம்பிக்கும். நல்லா தின்னாக வரணும். இந்த மாதிரி சுற்றிரும் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க மாவை வந்து 2 கை வச்சு அப்புறம் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா இது சின்ன மாதிரி வந்துடும். இப்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு இடம் தின்னா ஒரு இடம் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சிடலாம். பூர்ணத்தை வச்சுட்டு 2 சைடையும் ஒன்றா நம்ம சீல் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். மோதகம் பண்ணுறதுக்கும் இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணோம் நம்ம. இந்த மாதிரி எல்லா எட்ஜஸும் ஒன்றா கொண்டு வந்துட்டு சென்டரில் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி விட்ட மாதிரி பிடிச்சிடணும். அவ்வளோதான், மோதகம் வந்து இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எப்பொழுதுமே கண்டிப்பாக மூஞ்சூர் செய்வேன். மூஞ்சூர் செய்யாமல் நான் கொழுக்கட்டை செய்யவே மாட்டேன். அது என்னமோ எனக்கு மூஞ்சூர் செஞ்சு வைக்கணும்னு தோணும். ஸோ அதனால் நான் இப்படி ஒரு மூஞ்சூரும் செஞ்சு வச்சுட்டேன். ஒன்றே ஒன்று முக்கியமாக கவனிக்கணும் என்னங்கிறதுனா, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டை செய்யும் போதும் மித்த கொழுக்கட்டை வந்து கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வரன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நடுப்புற ஒரு ஸ்டாண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியில் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை உள்ளே வைக்கணும். இப்போ நான் இங்கே இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கொழுக்கட்டையை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் மாவு கோலம் போட்டுக்கிட்டேன். நான் வந்து நிலப்படியிலையும் சாமி அறையிலையும் ஒரு சின்ன கோலமாக பார்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுக்கும் போது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாகிடும். ஸோ 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எல்லா கொழுக்கட்டையும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாங்க வச்சுட்டேன். இது வந்து பேலன்ஸாக இருக்கிறது. இப்போ நம்ம கடைசியாக சுண்டல் தாளிச்சிக்கலாம். இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே நான் வந்து இப்போது இங்கே உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து லைட்டாக பொரிஞ்சோன்னே கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருக்காமல் பார்த்துக்கோங்க. 1 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் இதோட சேர்த்திடலாம். சுண்டலில் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து நிறைய தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. ஸோ அதை நான் வடிச்சிட்டு இது சேர்த்திக்கிட்டேன். சுண்டல் வந்து நல்லா இந்த எண்ணெயோட நல்லா பரட்டி விடுங்க. நல்ல ஒரு நிமிஷத்து வரைக்கும் பரட்டி விட்டோன்னே நம்ம வந்து திருவன தேங்காய் வந்து சேர்த்திக்கலாம்.
தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட சூப்பரான சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரசாத வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஹஸ்பண்ட் வந்து பூஜை அறையோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி நாங்கள் எங்கள் பூஜையை நல்லபடியாக நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் இப்படி தான் எங்கள் விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் சாமி கும்பிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். பாய்.